சென்னை மக்களே மீண்டும் ஒருமுறை உஷாரா இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான தருணம் இதுதான். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போ சென்னை கடற்கரையை இன்னும் நெருங்கி வந்திருக்கு. இந்த கேடிசிசி பகுதிக்கு, அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த பகுதிக்கு ஒரு சிறந்த மழை நாள் அப்படின்னு தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் ஒரு லேட்டஸ்ட் திக் அப்டேட்டை கொடுத்திருக்காரு. அடுத்த சில மணி நேரங்களில் என்ன நடக்க போகுது வாங்க முழுசா பார்க்கலாம். முதல்ல இந்த டிட்பாவின் தற்போதைய நிலை என்ன? புயலா மாற முடியாம வலுவிழந்த அந்த அமைப்பு இப்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னை கடற்கரைக்கு மிக மிக அருகில வந்திருக்கு. இது இன்று இரவு புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே ஈசிஆர் சாலையில் உள்ள ஒரு பகுதியில் கரையை கடக்கும் அப்படின்னு தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் கணிச்சிருக்காரு. கரையை கடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் போது அந்த பகுதியிலும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்யும். அதோட பலத்த காற்றும் வீசும். எந்தெந்த பகுதிகளுக்கு அதிக கவனம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். வெதர்மேன் சொல்றபடி இன்று கேடிசிசி பகுதிக்கு, அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ஒரு சிறந்த மழை நாள் ஆக இருக்க போது. ஏற்கனவே பல இடங்களில் மழை பெய்ய தொடங்கி இருக்கு. இந்த அமைப்பு கரையை கடக்க நெருங்கும் போது மழையின் தீவிரம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்று இரவு இந்த அமைப்பு கரையை கடக்கும் போது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் அப்படின்னும், மொத்தத்தில் அடுத்த 12 மணி முதல் 18 மணி நேரம் வரை வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு, குறிப்பாக சென்னைக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.